ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து புது வருஷத்துலேருந்து புதுசாக நகை சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். பட் எந்த கடையில் போட்டால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். இந்த கடையில் போடலாமா, அந்த கடையில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 5 கடைகளை எடுத்துக்கிட்டு அந்த 5 கடைகளில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் நான் எந்த கடையில் நகை சீட்டு போட்டிருக்கிறேன், ஏன் அந்த கடையில் நான் நகை சீட்டு போட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 2025 நீங்கள் வந்து எந்த கடையில் நகை சீட்டு போட்டால் நமக்கு வந்து லாபமாக இருக்கும், நான் எந்த கடையில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 5 கடைகளில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் எதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிஆர்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் லெவல் ஃப்ளெக்ஸி அப்படின்னு மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்கீம் தான் போயிட்டுருக்கு, கோல்டு சிட்டு ஸ்கீமு. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீமை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இந்த நியூ கோல்டன் லெவல் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸி அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒன்று அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நகை எடுக்கும் பொழுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு அப்படின்னு இருக்குது. அதாவது வேல்யூ பேஸ்டுனா நம்ம கட்டுற பணத்தை அவங்க வந்து பணமாக வரவு வச்சுக்குவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுற பணத்தை வந்து அவங்க வந்து கோல்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, வரவு வச்சுக்கிறாங்க. கிராமாக வரவு வச்சுக்குவாங்க. பணமாகவும் வரவு வைப்பாங்க, நம்மளுக்கு வந்து கிராம் கோல்டாகவும் வரவு வைப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே ஸ்கீமாக வந்து இந்த ஜிஆர்டியில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இது வந்து 11 மந்த் ஸ்கீம் தான். 11 மாதங்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து இதில் பே பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1000 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ வந்து அப் டு 18% அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் கட்டுறோம், பணமாக வரவு வைக்கிறோம் அப்படின்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜுவல் வந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து நீங்கள் வந்து கிராம் ஆடட் ஸ்கீமுக்கு போகிறீங்க அப்படின்னா 50% வந்து அவங்க வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 50% வந்து நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இது எப்படி அப்படின்னா இப்போ வந்து 18% உள்ள நகையை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 9% வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 9% வந்து நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சாய்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10th மந்த்தே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து 11 மந்த் ஸ்கீம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு 10 மாதத்துலேயே நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது, நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபுல் வந்து பெனிஃபிட்ஸும் வந்து 10வது மாதமே நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு மாதம் நம்மளுக்கு வந்து குறைவாக இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ராக்சிமேட்டாக வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து 10,000 மாதம் கட்டுறோம் அப்படின்னா அன்னை கோல்டு ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டையுமே கொடுத்துருக்குறாங்க. கிராம் அதாவது வெயிட்டாக வந்து 1.82 கிராம், அதே மாதிரி அமௌண்ட்டாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11 மாதம் கழிச்சு 19.58 கிராம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 11 மாதம் கழிச்சு நீங்கள் கடையில் போய் நகை வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ரெண்டையும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக ஆட் பண்ணும்பொழுது ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூடவும் செய்யுது, குறையவும் செய்யுது. ஆனால் ஒரு 11 மாதம் கழிச்சு கண்டிப்பாக கூடுதலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு 3 மந்த்தாக நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும்போது நம்மளுடைய ஆப்ஷன் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெயிட் பேஸ்டாக போகிறது அப்படின்னாலும் போய்க்கலாம், அல்லது வந்து பணமாக வாங்கும் பொழுது கோல்டில் எது வந்து உங்களுக்கு அதிகமான கிராம்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை வேஸ்டேஜில் எதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது 2ல் எது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சிட்டு ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே வாங்கிட்டு இருக்காங்க. இதுலேயுமே வந்து சீட்டு போட்டுட்ருக்குறாங்க. அதுவே வந்து சிலருக்கு ஒரு
6 மாதம் கட்டுறோம், 7 மாதம் தான் என்னால் கட்ட முடியுது, அடுத்த மாதம் வந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னா அப்போவும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த வேஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. என்னென்னா இப்போ வந்து நான் 1 மாதம் கட்டிட்டேன், அடுத்த மாதம் என்னால் கட்ட முடியல, அதுக்கு அடுத்த மாதம் 3வது மாதம் போய் நான் 2 மாதத்துக்கும் சேர்த்து கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிஆர்டியில் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கிறதா சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து இந்த நகை சீட்டு போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய நகை சீட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 நகை சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் சூப்பர் கோல்டு தங்க நகை சேமிப்பு திட்டம், அப்புறம் வந்து தங்கமயில் தங்க மகள் தங்க நகை சேமிப்பு திட்டம். இந்த 2 ஸ்கீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து தான் இங்கேயும் நகை சீட்டு வந்து போகுது. இங்கேயும் வந்து 500 மடங்கு 1000 ரூபாயிலிருந்து நகை சீட்டு போட ஆரம்பிச்சுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 11 மந்த் ஸ்கீம் தான் வந்து போகுது. இதில் வந்து 22 கேரட் வந்து தங்கமயிலில் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டாக வரவு வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராமாக வரவு வைக்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம ஜிஆர்டியில் பார்க்கும்போது 2யும் சேர்த்து ஒரே சிட்டாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து தனித்தனியாக போடுறாங்க. நீ உங்களுக்கு வந்து கிராம் ஆடடாக போடணும் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னா கிராம் ஆடடில் போடலாம். அதுவே வந்து பணமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பணமாக சேகரித்தல் தங்கமாக சேகரித்தல். உங்களுக்கு இதில் எது விருப்பமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நகையாக போட்டுக்கலாம். பட் வந்து நீங்கள் பணமாக கட்டியிருந்தீங்கன்னா பணமாக மட்டும்தான் எடுக்க முடியும், நகையாக போட்டிருக்கீங்கன்னா நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து இது 2யும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கும்பொழுது நம்மளே சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு எது இதில் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதில் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலாக இந்த 5 கடையில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75% இதுலேயும் 2 ஸ்கீம்லையுமே 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம வந்து 25% வந்து கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் ஸ்கீம் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லலிதா ஜுவல்லரி பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரியில் 2 ஸ்கீம் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு 2 ஸ்கீமையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது திட்டம் 1 திட்டம் 2 நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டாகவும் வரவு வைக்கிறாங்க, கேஷாகவும் வரவு வைக்கிறாங்க. இது வந்து நம்ம ஃபைனலாக நம்ம கடையில் போய் எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமாக எடுக்கணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். அதாவது அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கோல்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு 2யும் கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் வந்து எது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து சேதாரம் கிடையாது. நம்ம வந்து எடுக்கக்கூடிய நகைகள் கோல்டு, டைமண்ட், சில்வர் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு வருது. அதே மாதிரி தவணை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் இந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. 25,000 வரைக்கும் இதில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 ஸ்கீமும் இருக்கும். அந்த 2ல் நம்மளுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கடையிலேயே இன்னொரு ஸ்கீமும் வந்து போயிட்டுருக்கு. அதாவது தனவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50% வந்து சேதாரம் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 50% வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து நகையாக பணமாக நம்ம கட்டும் பொழுது பணமாகவும் வரவு வைக்கிறாங்க, கிராமாவும் வரவு வைக்கிறாங்க. ஆனால் கூடுதலாக இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து போனஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. அது எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதில் வந்து 50%. இப்போ வந்து 2500 ரூபாய் அப்படின்னா 1250 ரூபாய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12வது மாதம் போனஸாக கொடுத்து அதற்கான தங்கத்தையும் நமக்கு வந்து கூடுதலாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 50% வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 50% வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 50% இந்த போனஸை விட அதிகமாக கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 2யும் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த போனஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு லாபமாக இருக்குமா, போனஸ் இல்லாமல் வாங்கினா லாபமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எது பெனிஃபிட்டோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போயிட்டு இருக்கிற 2 ஸ்கீமு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறது ஜோய் ஆலுகாஸ். இது வரைக்கும் நான் வந்து இந்த கடையோடதை வந்து உங்களோட ஷேர் பண்ணதில்லை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஜோய் ஆலுகாஸ் பற்றி எங்களுக்கு வந்து சிட்டு ஸ்கீம் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக வந்து இந்த கடைக்கு வந்து நான் ரீசெண்டாக போய் இதை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோய் ஆலுகாஸ் ஈஸி கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் தான் போகிறதா சொன்னாங்க. இந்த ஒரு ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து தங்கம், வெள்ளி எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த கடையில் நகையாக வந்து வரவு வைக்கிற ஸ்கீம் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா பணமாக வரவு வைக்கிறது மட்டும்தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 18% வரைக்கும் வந்து கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட்டு, 50% வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து கோல்டாக வரவு வைக்கலை அப்படிங்கிறப்போ
இது வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ரீகுமரனில் இருக்கக்கூடிய கோல்டு சிட்டு ஸ்கீமு. இந்த ஸ்கீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வரவு வைக்கிற ஸ்கீம் வந்து இல்லை, வெறும் அமௌண்ட்டாக வைக்கிற ஸ்கீம் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. அதனால் இதுவுமே வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ இந்த 2 சிட்டு ஸ்கீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணமாக வரவு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. இப்போ நான் எந்த நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜிஆர்டியில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன் நான் ஜிஆர்டியில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் இந்த நகைக்கடையில் வந்து எது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதால் தான். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து லாபமாக இருக்கும். பட் நான் இதை செலக்ட் பண்ணாமல் ஏன் வந்து ஜிஆர்டியை செலக்ட் பண்ணி இதில் நான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வந்து அடுத்த அட்சய தேதியில் தங்கம் வாங்குறதுக்கு சேவ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து 7 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி இப்போ வந்து நியூ இயருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதாவது 1 பவுனு பையனுக்கு வந்து கோல்டு செயின் வந்து வாங்கலான்ட்டு போனேன். அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 பவுன் 1.5 பவுனில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதில் எதுவுமே எனக்கு உண்மையை சொல்லணும்னா பிடிக்கலை. அப்புறம் வேறு கலெக்ஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா பொங்கல் டைமில் வந்து பாருங்கள் மேடம், அப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். பட் பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் லலிதாவில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வந்து எல்லா கடைகள்லையும் இருக்கக்கூடிய ஸ்கீமை அனலைஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நகை சீட்டு போடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பிக்கையான இடம், பிடிச்ச நகைகள் எங்கே இருக்குது, எங்கே உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நகை சீட்டு போட ஆரம்பிங்க. எப்படியோ எந்த கடையிலையாவது கண்டிப்பாக நகை சீட்டு போட்டுடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு நகையை சேமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முன்னாடியே உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.